அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் உங்களோடு கூட இந்த காலையில் பேசுவாராக. கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய பாடு எப்போ விடியும்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு தேவன் நன்மையான காரியங்களை இந்த காலையில் வச்சிருக்கிறார். நீங்கள் நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்க. இந்த காலையில் உங்களுக்காக வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதத்தில் 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். யோசேப்பை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில் கட்டுகள் எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சிறைப்பட்டு நீங்கள் இருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க தீர்மானித்து விட்டார். வசனம் சொல்லுகிறது பாருங்க. அதற்கு மேல் இருக்கிற வசனம் 19ஆம் வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் உங்களை ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்திற்காக அழைத்தாரானால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரானால், அது நிறைவேறுவதற்கு சில காலங்கள் செல்லும். சில போராட்டங்களுக்குள் நீங்கள் செல்லுவீர்கள், சில பொறாமைகளுக்குள் செல்லுவீர்கள், சிலரால் நீங்க அவமானப்படுத்தப்படுவீங்க, சிலரால் வெட்கத்துக்குட்படுவீர்கள். ஆனாலும் கூட ராஜா ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னார். சொந்த சகோதரர்களால 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை அவர்கள் இஸ்மவேலிடத்தில் விற்றார்கள். இஸ்மவேலர்கள் எகிப்துல போத்திபார்ட்ட வித்து போட்டார். இந்த போத்திபார் அவ்வளோ அழகா அந்த யோசேப்பை நேசித்தார், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அங்க ஒரு சோதனை பாருங்க. அவருடைய மனைவியினால ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனை என்ன தெரியுமா? யாருமே இல்லாத சமயத்துல அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பினிடத்துல, என்னிடத்துல வா, தவறு செய்ய வா என்று சொல்லி அழைத்து தனித்திருக்கிற அந்த பொழுது அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையில தேவனை பார்க்கிறார். என் எஜமானுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அங்கிருந்து விலகி வருகிறார் பாருங்க. ஆனால் அவனுக்கு கிடைத்தது என்ன? சிறை தண்டனை கிடைத்தது. உங்களுக்கு சில நேரத்தில் உண்மையை சொல்ல போய், நன்மையை செய்ய போய், அநேக காரியங்களால நீங்க வேதனைப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தை கண்டிப்பா நிறைவேறும். அதனால சோர்ந்து போக வேண்டாம் தேவ பிள்ளையே. உன்னை ஆண்டவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரு. அதனால நீ சோர்ந்து போக வேண்டாம். இப்போ நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம், கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், சிறைப்பட்டு இருக்கலாம். யோசேப்புக்கு சிறைப்பட்டு இருந்தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் புடமிடப்பட்டான். பாருங்க, அங்க இருக்கிற பார்வோன் ராஜாவுக்கு தூக்கமே வரல. அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. அந்த சொப்பனத்திற்கு சரியான ஒரு விளக்கத்தை யோசேப்பு சொன்னார். என்ன நடந்தது தெரியுமா? எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய், அதிபதியாய் யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க துக்கப்படுறீங்க, சந்தோஷமா அந்த துக்கம் மாறும். நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, அந்த கவலையை ஆண்டவர் எடுத்து போட்டு உன்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்க போகிறாரு. ஒரு லட்சைக்கு பதிலாக நீ சந்தோஷப்படுவ மகனே, மகளே. சோர்ந்து போக வேண்டாம். இது இல்லை, அது இல்லை, எதுவுமே இருக்குதோ இல்லையா, உனக்கு கொடுத்த வார்த்தை, உனக்கு கொடுத்த தரிசனம், உன்னை ஆண்டவர் எதற்காக வச்சிருக்காரு, அந்த நோக்கம் கண்டிப்பா நிறைவேறும். சோர்ந்து போக வேண்டாம். உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விருப்பப்படுகிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலையில உன்னை உற்சாகப்படுத்துகிறார் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அது கண்டிப்பா நிறைவேறும். சோர்ந்து போக வேண்டாம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.
நாளை சந்திப்போம். God bless you. God be with you. Amen.